தேன்சுவை சேனலுக்கு மேலே நம்மளோட ஒரு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான புளிப்பு நேரம் சாப்பிட வந்திருக்கோம். இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமெல்லாம் பிரியாணி, குஸ்கா, மீன் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு வித்தியாசமாக வந்து இன்றைக்கி குளிப்பு நேரம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த குளிப்பு நேர கடை சாதாரணமான கடை கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு குளிப்பு நேர கடையே நடத்துறதுங்க ஒரு பெரிய விஷயம். இந்த கடை எங்கே இருக்குனாக்கா, கடத்தூர்லேருந்து அரூர் போகிற வழியில் இருக்கிற புட்டிரெட்டிப்பட்டி அப்படின்னு இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப சுவையான, ரொம்ப பாரம்பரியமிக்க இந்த குளிப்பு நேரத்தை டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குளிப்பு நேர கடை எத்தனை வருஷமாக வச்சுக்கிறீங்க? 4 வருஷமா. 4 வருஷம் வச்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கறிக்கடை. சரி, கறிக்கடை போட்டுருந்தீங்க. இப்போ அந்த 4 வருஷமாக இந்த குளிப்பு நேர கடை போடுறீங்க. என்ன ஸ்பெஷல் இதில்? ஸ்பெஷல் வந்து அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வெங்காயம், அது சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் கலந்து போடுறீங்க. அது பாரம்பரியமாக வந்து சுடுறது அப்படி தான். நம்ம கிராமப்புறங்கள் எப்படி சுடுவாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 1 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 8, 9 மணி. 1 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பண்ணுறீங்க. இப்போ வந்து 4 வருஷம் பண்ணுறீங்க. இந்த ஊரில் இருக்கிற மட்டும் வந்து சாப்பிட்டு போகிறாங்களா இல்லை வெளியிலேருந்து வராங்களா? உள்ளூருக்காக வராங்க. இப்போ உங்களுக்கு வெளியூர்லேருந்து வராங்களா, எந்த ஊர்லேருந்து அதிகமாக வராங்க? ரயில் போகிறீங்களா, வெளியில் ஈரோடு வரையும் போகுது. இப்போ இந்த சோழார்பேட்டை வரையும் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் இப்போ இந்த ஊரில் நிறைய பேர் கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 600 700 அந்த அளவுக்கு செல் பண்ணுறீங்க. இப்போ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த கலப்பு இல்லாமல்? எந்த கலப்பு டேஸ்ட்டு போடுறதில்ல. வந்து கடலமாக போடுறதில்ல, பொட்டுக்கடலை மட்டும் அரைச்சி ஊற்றுறோம், தேங்காய் ஊற்றுறோம். இதெல்லாம் போடுறோம்னா சுவை அப்படியே நல்லா இருக்குது. அதனால தேடி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு உணவு சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னாங்களே, ஒரு பாரம்பரியமான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னாங்களே, நம்ம வீட்டில் செஞ்ச அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு பன்னியற கடையை 5 வருஷமாக தொடர்ந்து நடத்துறது வந்து பெரிய விஷயம். இதில் இருக்க சீரகம், இந்த வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்களே ஒரு நல்ல டேஸ்ட்லியில் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது இதில் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாங்களா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.